ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே அருமையான அற்புதமான கதைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின ஸ்டோரிஸ், நீங்கள் படித்து மறந்து போனது அல்லது படித்து ஞாபகத்தில் இருக்கக்கூடியது இன்னொரு தரம் படிக்கலாமா, கேட்கலாமா, அல்லது படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்னொரு தரம் படிக்கலாமா, கேட்கலாமா, அல்லது படிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஆடியோவா இருந்தா கேட்கலாமா நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா இருக்கும். ஒரு ஆர்வத்தை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு கல்கி அவர்கள் எழுதிய மாலதியின் ரயில் சிநேகம் என்று வாசகர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். விமான சிநேகம் என்ற புதிய சொற்றொடரையும் தயவு செய்து அத்துடன் சேர்த்து கொள்ள வேணும். ஸ்ரீ KR ரங்கபாஷ்யத்துக்கும் எனக்கும் ஏற்கனவே அறிமுகம் உண்டு என்றாலும் விமான பிரயாணத்தின் போதுதான் எங்களுக்கு சிநேகிதம் ஏற்பட்டது. சீக்கிரத்திலேயே அந்த சிநேகிதம் முற்றி கனிந்தது. ஒரு தடவை புதுடெல்லிக்கு விமான யாத்திரை சென்றபோது எனக்கு பக்கத்தில் ரங்கபாஷ்யம் உட்கார்ந்திருந்தான். விமானத்தில் ஓரத்த ஆசனத்தில் நான் இருந்தேன். எனக்கு அருகில் விமானத்தின் சிறிய கண்ணாடி ஜன்னல் இருந்தது. ரங்கபாஷ்யம் எனக்கு அப்பால் உட்கார்ந்திருந்தபடியால் அடிக்கடி கழுத்தை வளைத்து முகத்தை நீட்டி அந்த சிறிய கண்ணாடி ஜன்னல் வழியாக கீழே பார்க்க முயன்றான். கீழே அதிகமாக ஒன்றும் அவனால் பார்க்க முடியவில்லை. இது ரங்கபாஷ்யத்தின் முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது எனக்கு. நாம் வேண்டுமானால் இடமாற்றி உட்கார்ந்து கொள்ளலாமே, இந்த ஜன்னல் பக்கத்துக்கு நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். அவன் காதில் அது தெளிவாக விழவில்லை போலும். எனினும் என்னுடன் பேச்சு கொடுக்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, அடுத்த இறங்குமிடம் நாகபுரிதானே என்று என்னை பார்த்து கேட்டான். நான் தலையை அசைத்தேன். நாகபுரியா இருக்க முடியாது, செகந்திராபாத் ஒன்று நடுவில் இருக்கிறதே என்று அவனே மறுத்து கூறினான். ஆமாம், செகந்திராபாத் ஒன்று இருந்து தொலைக்கிறது என்றேன் நான். நீங்கள் டெல்லிக்கா போகிறீர்கள் என்று ரங்கபாஷ்யம் கேட்டான். மீண்டும் தலையை அசைத்தேன். நானும் டெல்லிக்குத்தான் போகிறேன். ஆகாச விமானத்தில் இதுதான் உங்களுக்கு முதல் பிரயாணமோ? இதென்ன தொல்லை என்று நினைத்து கொண்டேன். இந்த வம்புக்காரனுடைய கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வது? அடுத்த முறை விமானம் இறங்கி ஏறும்போது இடம் மாறி உட்கார்ந்து கொள்ள வேண்டியதுதான். பஞ்சை அடைத்துக் கொண்டு இவனோடு யார் ஓயாமல் கத்திக் கொண்டிருப்பது? இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் விமான உபசரணை ரமணி அங்கு வந்தாள். கையில் இருந்த பெப்பர்மின்ட் பெட்டியை நீட்டி, ஸ்வீட்ஸ் வேணுமா, காஃபி அல்லது டீ வேண்டுமா என்று கேட்டாள். ரங்கபாஷ்யம் அவளுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். விளக்கெண்ணெய் குடித்தவன் முகம் போல் அவன் முகம் மாறியது. நான் அந்த பெண்மணி மீது இரக்கம் கொண்டு ஒரு பெப்பர்மின்ட் எடுத்துக்கொண்டேன். வாயில் ஏதேனும் குதப்பிக் கொண்டிருப்பது நல்லது. விமான யாத்திரையின் போது தொண்டையில் எச்சில் விழுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் காது வலி வந்துவிடும் என்று எனக்கு தெரிந்ததை அவனிடம் சொன்னேன். இருக்கலாம், ஆனால் இவளிடம் இருந்து வாங்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை எதற்காகத்தான் ஏர் ஹோஸ்டஸ் வேலையில் அமர்த்துகிறார்களோ என்றான் ரங்கபாஷ்யம் அழுத்துக்கொண்டு. செகந்திராபாத்தில் இறங்கி நாங்கள் காஃபி சாப்பிட போன இடத்தில் அவன் மறுபடியும் ஏர் ஹோஸ்டஸ் பேச்சை எடுத்தான். மேல்நாட்டினரை இதிலெல்லாம் நாம் காப்பி அடிக்க வேண்டுமா என்ன என்று கேட்டான். அப்படி சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரிகளில் பெரும்பாலும் பெண் நர்ஸுகள் இருக்கிறார்களே, ஏன்? சிகிச்சை, பணிவிடை, உபசரிப்பு இவற்றுக்கெல்லாம் மெல்லியலார் அதிக தகுதி உடையவர்கள். அதற்காகத்தான் இம்மாதிரி உபசரிப்பு வேலைகளுக்கு பெண்களை நியமிக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, புருஷர்களை நியமித்தால் என்ன குறைவாய் போய்விடும்? இந்த பெப்பர்மின்ட்டை புருஷர்கள் கொடுக்க மாட்டார்களா? இந்த வேலைக்கு பெண்களை நியமித்தால் பிரயாணிகள் அதிகமாக வருவார்கள் என்று உத்தேசம் போலும் என்று அழுத்தமாக சொன்னான் ரங்கபாஷ்யம். சேச்ச, இது என்ன பேச்சு? நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ வேண்டும் என்று நம் தலைவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள். நீ இவ்வளவு கர்நாடகமாக பேசுகிறாயே என்று சொன்னேன். சரி நிகர் சமானத்திலும் ஒரு வரைமுறை வேண்டும் அல்லவா? ஆங்கிலோ இந்திய பெண்கள் இம்மாதிரி வேலைகளுக்கு வரலாம். நம்முடைய இந்து சமூக பெண்களுக்கு இதெல்லாம் லாயக்கில்லை என்றான் ரங்கபாஷ்யம். மேலும் அவனே, ஏற்கனவே விமான விபத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன, இவர்கள் வேறு விபத்துக்களை உண்டாக்குகிறார்கள் என்றான். இந்த சம்பாஷணையை தொடர நான் விரும்பவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதமான ஆத்திரம் அவன் மனதில் இருக்கிறது என்று மட்டும் எனக்கு தெரிந்தது.
அது என்னவென்று அறிந்து கொள்வதில் லேசாக ஆவலும் உண்டாயிற்று. நாகபுரியில் காலை உணவுக்காக விமானம் இறங்கிய போது அதை பற்றி சிறிது விவரமாக நானே அறிந்து கொள்ளவும் முடிந்தது. அத்தியாயம் 2. நாகபுரி விமான நிலையத்தில் நாங்கள் உட்கார்ந்து விமான கம்பெனியார் கொடுத்த காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ரங்கபாஷ்யம் உட்கார்ந்த மேஜையில் உட்காராமல் வேண்டுமென்றே வேறொரு மேஜையை தேடி பிடித்து உட்கார்ந்தான். ஆனால் அடிக்கடி என்னுடைய கவனம் மட்டும் அவன் மீது சென்று கொண்டிருந்தது. அதுவரை சோர்வும் அலுப்பும் குடிகொண்டிருந்த ரங்கபாஷ்யத்தின் முகத்தில் திடீரென்று ஒரு மலர்ச்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட கண்டேன். வேறொரு விமான ரமணி அச்சமயம் நிலையத்து அறைக்குள் வந்தாள். அவள் தன்னுடன் வந்த விமான ஓட்டிகளுடன் ஒரு மேஜையில் அமர்ந்து உணவு அருந்த தொடங்கினாள். அவளுடைய வருகையை பார்த்த உடனேதான் ரங்கபாஷ்யத்தின் முகம் மலர்ந்தது. புதிதாக வந்த விமான ரமணி கதாநாயகிகளின் இனத்தைச் சேர்ந்தவள். கவிகள் பூரண சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார்களோ அப்படிப்பட்ட வட்ட வடிவமான பிரகாசமான முகம், பவளமல்லி பூவின் நிறம், கரிய பெரிய கண்கள். அந்த கண்களின் இமைகள் அவ்வப்போது சடசடவென்று பட்டுப்பூச்சியின் இறகுகளைப் போல மூடி மூடி திறந்தன. அவளுடைய கண்களின் கருவிழிகள் அங்கும் இங்கும் குறுகுறுவென்று சலனம் பயின்று கொண்டிருந்தன. அவள் கூந்தலை கழுத்தளவு தொங்கவிட்டபடி தூக்கி செருகி இருந்தது. அவளுடைய முகத்துக்கு அது ஒரு தனி சோபையை கொடுத்தது. அந்த பெண் அறைக்குள் வந்த பிறகு ரங்கபாஷ்யத்தின் கவனம் முழுவதும் அவளிடம் சென்றிருந்ததை நான் கண்டேன். மற்றவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்ளப் போகிறார்களே என்ற கூச்சம் சிறிது கூட இல்லாமல் அவன் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த விமான ரமணி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது தற்செயலாக ரங்கபாஷ்யம் இருந்த மேஜை பக்கம் அவள் பார்வை சென்றது. ரங்கபாஷ்யத்தை பார்த்ததும் அவளுடைய முகத்தில் இளம் புன்னகை அரும்பியது. ரங்கபாஷ்யமும் திரும்பி புன்னகை புரிந்தான். அவனுடைய புன்னகையில் அசடு வழிந்தது. எனினும் அந்த நிகழ்ச்சியில் இருந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கமானவர்கள் என்று நான் யூகித்துக் கொண்டேன். விமான ரமணிகளால் ஏற்படும் விபத்துக்களை பற்றி ரங்கபாஷ்யம் சொல்ல ஆரம்பித்ததில் ஏதோ ஒரு ரசமான சம்பவம் இருந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். விமானங்கள் புறப்படும் நேரம் ஆகிவிட்டது என்று ஒலிபெருக்கிகளின் ராட்சச குரல் எச்சரித்தது. புதிதாக வந்த விமான ரமணி எழுந்தாள். ரங்கபாஷ்யம் அதை பார்த்துவிட்டு விரைந்து நடந்து போய் அவள் பக்கத்தை அடைந்தான். நீங்கள் இன்று டெல்லி விமானத்தில் வரவில்லையா என்று கேட்டான். இல்லை, நான் பம்பாய்க்கு போகிறேன். விமானத்தில் ஏறினால் இன்னமும் உங்களுக்கு தலை சுற்றி மயக்கம் வருகிறதா என்று கேட்டாள் அந்த ரமணி. ரங்கபாஷ்யம் லேசாக சிரித்துவிட்டு, உங்களுக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கிறதே, மிக்க சந்தோஷம் என்று கூறினான். அவர்கள் நடந்து கொண்டே பேசியபடியால் அப்புறம் அவர்கள் பேசிய வார்த்தைகள் என் காதில் சரியாக விழவில்லை. அந்த பெண் ரங்கபாஷ்யத்திடம் விடைபெற்றுக் கொண்டு பம்பாய் விமானத்தை நோக்கி சென்றாள். ரங்கபாஷ்யம் அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். நான் அவன் அருகில் சென்று, நம்முடைய விமானமும் புறப்பட போகிறது என்று கூறினேன். நாமும் போக வேண்டியதுதான் என்றான் ரங்கபாஷ்யம். ஒருவேளை நீர் அந்த விமான மேனகையுடன் பம்பாய்க்கே போய்விடுவோரோ என்று நினைத்தேன் என்று நான் அவனை எகத்தாளம் செய்தேன். ரங்கபாஷ்யம் அதற்காக கோபம் அடையவில்லை. போவதற்கு எனக்கு சம்மதம்தான், ஆனால் டிக்கெட்டை வேறு வழியில் மாற்றிக் கொடுக்க மாட்டார்களே என்றான். விமானத்தில் போய் ஏறிக்கொண்டோம். ரங்கபாஷ்யம் ஏதேதோ மனோராஜ்யங்களிலும் பகல் கனவுகளிலும் ஆழ்ந்திருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. எங்கள் விமானத்தின் ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து நீட்டிய பெப்பர்மின்ட்டை கூட அருவருப்பில்லாமல் எடுத்துக்கொண்டான். குவாலியர் விமான கூடத்தில் விமானம் இறங்கியதும் வழக்கம் போல சிற்றுண்டி சாப்பிடும் இடத்துக்கு சென்றோம். அவனுக்கு பக்கத்தில் நானாகவே போய் உட்கார்ந்து கொண்டேன். மெதுவாக அவனிடம் பேச்சு கொடுத்தேன். உண்மை வாழ்க்கையிலிருந்து ஏதேனும் ஒரு கதை புனைவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை அலட்சியமாக விட்டுவிடக் கூடாதல்லவா? அந்த பெண்ணை உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா என்று கேட்டேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் சொல்கிறேன். எனக்கும் யாரிடமாவது சொல்லி யோசனை கேட்க வேண்டும் என தோன்றுகிறது என்றான் ரங்கபாஷ்யம். ஒன்றும் தப்பான காரியம் இல்லாவிட்டால் அதை பற்றி நானும் தப்பாக நினைத்துக் கொள்ளவில்லை. பிரத்தியாருக்கு யோசனை சொல்ல நான் எப்போதுமே தயார் என்றேன் நான். மெல்ல மெல்ல அவன் விஷயத்தை சொன்னான். அப்படி ஒன்றும் பிரமாத விஷயமாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அவனோ உலகத்தில் இதைவிட முக்கியமானது வேறு என்ன இருக்க முடியும் என்று நினைத்ததாக தோன்றியது. அத்தியாயம் 3. ரங்கபாஷ்யம் சென்ற மாதத்தில் ஒரு தடவை டெல்லிக்கு வந்துவிட்டு திரும்பிய போது டெல்லி விமான நிலையத்தில் சென்னைக்கு புறப்படும் விமானத்தில் ஏறப்போனானாம். சிறிய ஏணி போன்ற படிக்கட்டுகளின் மூலமாகவே விமானத்தில் ஏற வேண்டும்.
ரங்கபாஷ்யம் அந்த படிக்கட்டுகளில் ஏறி விமானத்தில் ஒரு காலை வைத்தபோது ஊன்றி வையாமல் தடுமாறி விழ பார்த்தான். அப்போது அங்கே நின்ற விமான ரமணி சட்டென்று அவனது கரத்தை பிடித்து நிதானப்படுத்தி விமானத்தில் ஏற்றிவிட்டாள். சம்பிரதாயமாக அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னான். விழுந்துவிட பார்த்தீர்களே, தலை கிறுகிறுத்ததா என்று அந்த பெண் தமிழில் கேட்டதும் இவனுக்கு ஒரே வியப்பும் மகிழ்ச்சியுமாக போய்விட்டது. ஒன்றும் பதில் சொல்ல தோன்றாமல் விமானத்திற்குள் போய் இடம் பிடித்து உட்கார்ந்து கொண்டான். மறுபடி அந்த பெண் கையில் பெப்பர்மெண்ட் பெட்டியுடன் வந்தபோது, அப்போது ஒரு கேள்வி கேட்டீர்களே, அதற்கு நான் பதில் சொல்லட்டுமா என்றான் ரங்கபாஷ்யம். என்ன கேள்வி கேட்டேன் என்றால் அந்த பெண். தலை கிறுகிறுத்ததா என்று கேட்டீர்கள் அல்லவா? இந்த உலகத்து மனுஷனுக்கு முன்னால் திடீரென்று ஒரு தேவலோகத்து மேனகை வந்து நின்றால் தலை கிறுகிறுத்து மயக்கம் வராமல் என்ன செய்யும் என்றான் அவன். அந்த மேனகை புன்னகை செய்துவிட்டு அப்பால் போய்விட்டாள். ரங்கபாஷ்யமோ தனக்கு இவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். அடுத்த இடத்தில் விமானம் இறங்கிய போது அந்த விமான ரமணி இவனை தேடி வந்து, என்னிடம் பேசியது போல் வேறு யாரிடமாவது பேசிவிடாதீர்கள், கன்னத்தில் அறை விழுந்துவிடும் என்றாள். அதை பற்றியெல்லாம் பயமே இல்லை, வேறு யாரிடம் அப்படி நான் பேச முடியும் என்றான் ரங்கபாஷ்யம். இவ்விதம் அவர்களுக்குள் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை பழக்கம் பத்திரிகை தொடர்கதையை போல் சென்னை போகும் வரையில் நீடித்திருந்தது. சென்னையில் பிரிந்து போக வேண்டிய சமயம் வந்தபோது அந்த விமான மேனகையின் விலாசத்தை தெரிந்து கொள்ள ரங்கபாஷ்யம் ஆணம் மட்டும் முயன்றான். ஆனால் அது முடியவில்லை. கடவுளுடைய சித்தம் இருந்தால் மறுபடியும் எப்போதாவது நாம் சந்திப்போம் என்றாள் விமான மேனகை. அப்படி கடவுளுக்கே தான் விட்டுவிடப் போவதில்லை, நானும் கொஞ்சம் முயற்சி செய்வதாகவே உத்தேசம் என்றான் ரங்கபாஷ்யம். விமான பயணத்தில் இது ஒரு விசித்திரமான அனுபவம் என்று மட்டுமே முதலில் ரங்கபாஷ்யம் நினைத்தான். ஆனால் அந்த விசித்திர அனுபவம் அவனுடைய உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்து விட்டது என்று போக போக தெரிந்தது. அந்த அனுபவத்தை அவன் மறக்க முடியவில்லை, அந்த பெண்ணையும் மறக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரியே ஆகிவிட்டது. ஆகையினாலேயே மறுபடியும் டெல்லிக்கு போகும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஏறிய விமானத்தில் அந்த மேனகையை காணாதபடியால் ஏமாற்றமும் ஆத்திரமும் அடைந்தான். நாகபுரியில் அவளை பார்த்த பிறகுதான் ஒருவாறு மறுபடியும் உற்சாகம் ஏற்பட்டது. அத்தியாயம் 4. புது டெல்லியில் நான் தங்குமிடத்தை ரங்கபாஷ்யம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தான். 4 நாளைக்கு பிறகு ஒரு தினம் என்னை பார்க்க வந்தான். வரும்போதே குதூகல தாண்டவம் ஆடிக்கொண்டு வந்தான். ரங்கபாஷ்யம், என்ன இவ்வளவு குதூகலம் என்று கேட்டேன். அவளை நான் மறுபடியும் பார்த்தேன் என்றான். அவளை என்றால் யாரை? உலகத்திலேயே எனக்கு இப்போது ஒரு அவள்தான், வேறு யார் இருக்க முடியும்? அந்த விமான மேனகையை சொல்கிறாயா? ஆமாம், ஆனால் அவள் பெயர் மேனகை அல்ல, மாலதி என்றான். அவளை எங்கே பார்த்தாய்? நான் தங்கியுள்ள ஹோட்டலுக்கே அவளும் நேற்று வந்திருந்தாள். ஒரு முக்கியமான செய்தி சொன்னாள். அது என்ன செய்தி? தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று சொன்னாளா என்றேன் நான். ரங்கபாஷ்யம் சிறிது நேரம் திறந்த வாய் திறந்தபடி ஒன்றும் தோன்றாமல் பிரமித்து போய் நின்றான். ஏன் இப்படி விழிக்கிறாய்? மூர்ச்சைப்பட்டு விழுந்து வைக்காதே, இங்கே தரையில் ரத்தன கம்பளம் கூட கிடையாது என்றேன். அந்த கேள்வியை நான் அவளிடம் கேட்கவில்லையே என்றான் ரங்கபாஷ்யம். அதை கேட்காமல் மற்றபடி வேறு என்னத்தை கேட்டு என்ன பயன்? சரி போகட்டும், வேறு என்ன அப்படி முக்கியமான செய்தி சொல். மாலதி ஏர் ஹோஸ்டஸ் வேலையை விட்டுவிட போகிறாளாம். அடடா, எதனால் அப்படிப்பட்ட விபரீத காரியத்தை அவள் செய்ய போகிறாள்? என்னை போல் இன்னும் அநேகர் அவளிடம் உன்னை கண்டதும் தலை கிறுகிறுத்து மயக்கம் வருகிறது என்று கூறினார்களாம். ஏற்கனவே விமான விபத்துக்கள் அதிகமாயிருக்கும் நிலையில் தன்னால் வேறு விபத்துக்கள் நேரிட வேண்டாம் என்று வேலையை ராஜினாமா செய்ய போகிறாளாம். வேலையை விட்டுவிட்டு சென்னைக்கே வந்துவிட போகிறாளாம் என்றான் அவன். சென்னைக்கு ஏதோ துரதிர்ஷ்டம்தான் என்று சொன்னேன். சென்னை நகரம் 21 தலைமுறையில் செய்த தவத்தின் பயன் என்று சொல்லுங்கள் என்றான் ரங்கபாஷ்யம் என்னிடம். அந்த மாஜி விமான மேனகை சென்னை வீதிகளில் போகும்போதெல்லாம் யாராவது தலை கிறுகிறுத்து விழுந்து கொண்டிருப்பார்களே, அதனால் சென்னை நகரின் குழி விழுந்த சாலைகள் இன்னும் மேடு பள்ளமாகி விடுமே என்றுதான் கவலைப்படுகிறேன் என்றேன் நான். ஆமாம், சென்னை நகரில் சாலைகள் எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன? இவள் இந்த தரித்திரம் பிடித்த விமான வேலையை விட்டு விடுகிறாள் என்பது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. ஆண் பிள்ளைகளுடைய சவகாசமே அவளுக்கு பிடிக்கவில்லையாம். புருஷர்களுடைய மத்தியில் இருப்பதும் வேலை செய்வதும் அருவருப்பாய் இருக்கிறதாம். ஆகையால் ஒரு பெண்கள் கலாசாலையில் ஆசிரியை ஆகிறது என்று தீர்மானித்து விட்டாளாம். அந்த வேலைக்கு மனு போட்டிருக்கிறாளாம்.
ஆசிரியை வேலை கிடைத்தவுடனே சென்னைக்கு வந்துவிடப் போகிறாளாம். இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டான். என்ன சொல்கிறது? அந்த பெண்கள் கலாச்சாலையை கடவுள் காப்பாற்றட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்றேன். அந்த பெண்கள் கலாச்சாலை செய்த பூஜா பலன் என்று சொல்லுங்கள் என்றான் ரங்கபாஷ்யம். இவ்வாறு எங்கள் சம்பாஷணை அன்றைக்கு முடிந்தது. டெல்லியில் அப்புறமும் 2 தடவை ரங்கபாஷ்யம் என்னை சந்தித்தான். உற்சாக கடலில் முழுகி இருந்தான். மாலதியை மறுபடியும் பார்த்து அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டு விட்டானாம். உன் தலையில் அப்படி விதி எழுதியிருக்கும் போது அவளுக்கு வேறு கல்யாணம் ஆகியிருக்க வாய்ப்பே இல்லையே என்று கூறினேன் நான். ரங்கபாஷ்யத்திடம் அப்படி விளையாட்டாக பேசினேனே தவிர அவனிடமும் அந்த பெண்ணிடமும் எனக்கு ஒருவித அனுதாபம் உண்டாகி இருந்தது. உண்மையான காதலர்களை உலகம் முழுவதும் காதலிக்கிறது என்று ஆங்கிலத்தில் ஒரு புது மொழி உண்டு. சாவித்ரி சத்யவான், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னூன் போன்ற அமர காதலர்கள் இன்றைக்கும் உலக மக்களின் காதலுக்கு பாத்திரமாகி இருக்கிறார்கள் அல்லவா? 2 பேர் ஒருவரிடம் ஒருவர் அன்பாய் இருந்தால் அதை பார்ப்பதிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ரங்கபாஷ்யத்தையும் அந்த விமான ரமணியையும் பற்றி நினைத்த போது எனக்கு அப்படித்தான் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையான காதலின் பாதை சரளமாக இருப்பதில்லை என்ற ஆங்கிலத்தில் இன்னொரு பழமொழியும் உண்டு. அது இந்த காதலர்களின் விஷயத்தில் உண்மையாகாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை ஏனோ என் மனதில் உதித்தது. அத்தியாயம் 5. இப்போதெல்லாம் நாடெங்கும் மாதர் சங்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன. மாதர் சங்கத்தை என் நண்பர் ஒருவர் மாதர் சங்கடம் என்று குறிப்பிடுவது வழக்கம். பெண்மணிகள் சங்கம் ஸ்தாபிப்பதும் சமூக தொண்டுகள் புரிவதும் சில சமயம் ஆண் பிள்ளைகளுக்கு சங்கடத்தை உண்டாக்குவது உண்மைதான். ஆனால் ஆண் பிள்ளைகள் நடத்தும் சங்கங்களினால் பெண் தெய்வங்களுக்கும் சில சமயம் சங்கடம் உண்டாகத்தான் செய்கிறது. ஆகவே சங்கங்களினால் ஏற்படும் பரஸ்பர சங்கடத்தை தவிர்க்க முடியாதுதான். ஒரு நாள் மாதர் சமூக ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த 2 பெண்மணிகள் என்னை பார்ப்பதற்கு வந்து சீட்டும் அனுப்பினார்கள். ஏதோ ஒரு சமூக தொண்டுக்காக உதவி நாடகம் போடுகிறார்கள் என்றும் அதற்கு டிக்கெட் விற்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்றும் அறிந்தேன். இந்த மாதிரி டிக்கெட் விற்பதற்கோ சந்தா அல்லது நன்கொடை வசூலிப்பதற்கோ யார் வந்தாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆயினும் பெண்மணிகள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக எப்படி நிராகரிக்க முடியும்? ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு போகச் சொல்லலாம் என்று எண்ணி அவர்களை வரும்படி சொன்னேன். வந்த 2 பேரில் ஒரு பெண்மணியை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் விமான சிநேகிதன் ரங்கபாஷ்யத்தின் உள்ளத்தை கவர்ந்த விமான ரமணிதான் அவள். உங்களை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கிறதே என்று மாலதியே முதலில் என்னை கேட்டுவிட்டாள். ஆமாம், விமான பயணத்தின் போது ஒரு தடவை நாகபுரியில் பார்த்தேன் என்று கூறினேன். 1க்கு 2ஆக டிக்கெட் வாங்கி கொண்டு மெதுவாக ரங்கபாஷ்யத்தின் பேச்சை எடுத்து விமான வேலையை விட்டுவிட போவதாக ரங்கபாஷ்யம் சொன்னாரே என்று கேட்டேன். ஒரு கண நேரம் அவள் ஏதோ யோசித்து விட்டு என்னை பார்த்து புன்னகை புரிந்தாள். அவரும் இந்த நாடகத்துக்கு வருவார், டிக்கெட் வாங்கி கொண்டிருக்கிறார் என்றார். இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுத்து எந்த உதவி நாடகத்துக்காக மாலதி நன்கொடை டிக்கெட் விற்கிறாளோ அதில் அவளே வேஷம் போட்டுக் கொண்டு நடிக்கப் போவதாகவும் அறிந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே சற்று நேரத்திற்கெல்லாம் ரங்கபாஷ்யத்திடமிருந்து டெலிபோன் வந்தது. சாயங்காலம் ஒரு அமைச்சர் உதவி நாடகத்துக்கு டிக்கெட் வாங்கி இருக்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கி இருக்கிறேன், அவசியம் வர வேண்டும் என்று குதூகலமான குரலில் கூறினான். நாடகத்துக்கு இருவரும் போயிருந்தோம். தலைக்கு 2 டிக்கெட் எடுத்துக்கொண்டு போனோம். அமைச்சர்கள் போட்ட நாடகம் என்ற முறையில் பார்க்கும்போது அவ்வளவு மோசமாக இல்லை, நன்றாயிருந்தது என்றே சொல்லலாம். ஆனால் ரங்கபாஷ்யத்துக்கு என்னவோ அவ்வளவாக அந்த நாடகம் பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. இது என்ன கதை? போயும் போயும் நாடகம் போட இத்தகைய கதைதானா கிடைத்தது? உலகத்தில் வேறு நல்ல விஷயமா இல்லை என்று முனகிக் கொண்டே இருந்தான். என்னுடைய அபிப்பிராயத்தில் அப்படி ஒன்றும் மோசமான கதை இல்லை. ஏழ்மையினால் குற்றம் செய்து சிறைப்பட்ட ஒரு கைதியின் கதையை வைத்து நாடகம் எழுதியிருந்தது. சிறையில் அக்கைதி படும் கஷ்டங்கள், அவன் தப்பி ஓடி வந்த பிறகு அடையும் துன்பங்கள், இவைதான் முக்கியமான நாடக அம்சங்கள். எதற்காக இந்த விஷயம் ரங்கபாஷ்யத்துக்கு அவ்வளவு பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு அப்போது விளங்கவில்லை. பின்னொரு காலத்தில் அதன் காரணம் எனக்கு தெரிந்தது. நாடகம் முடிந்ததும் போகலாமா என்று அவனிடம் கேட்டேன். மாலதியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். கதை நன்றாக இல்லாவிட்டாலும் அவள் நடிப்பு என்னவோ அபாரமாகத்தானே இருந்தது என்றான் ரங்கபாஷ்யம். அப்படியே சபை கலையும் வரையில் காத்திருந்து அரங்க மேடைக்கு சென்று மாலதியை பார்த்தோம். நாடகத்தை பற்றி என்னுடைய சந்தோஷத்தை நான் தெரிவித்த பிறகு ரங்கபாஷ்யமும் தன் பாராட்டுதலை தெரிவித்தான். உங்கள் நடிப்பு மிக நன்றாக இருந்தது.
ஆனால் நாடக கதை சுத்த அபத்தம். அடுத்த தடவை வேறு ஏதாவது நல்ல விஷயத்தை பற்றி கதை எழுதி நாடகம் போடுங்கள் என்று ரங்கபாஷ்யம் சொன்னான். அச்சமயத்தில் எங்கள் இருவரையும் தவிர மூன்றாவது மனிதன் ஒருவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். மாலதி அவனை சுட்டி காட்டி, தயவு செய்து இதை இவரிடம் சொல்லுங்கள், இவர் எழுதிய நாடகம்தான் இது. நான் கூட முதலிலேயே நாடக விஷயம் நன்றாக இல்லை என்றுதான் சொன்னேன் என்றாள் மாலதி. அந்த மனிதன், சபையில் எல்லோருக்கும் கதை ரொம்ப பிடித்திருந்தது. பிரமாதமாக சந்தோஷப்பட்டு அடிக்கடி அப்ளாஸ் கொடுத்தார்கள். தலைமை வகித்தவர் கூட நாடக விஷயத்தை மிகவும் கிளாசித்தார். இவர் ஏதோ அலாதி பிறவி போல் இருக்கிறது, இவருக்கு மட்டும் பிடிக்கவில்லை என்று கூறினான். அச்சமயம் ரங்கபாஷ்யத்தின் முகம் போன போக்கு ஒரு கணம் என்னை திடுக்கிட செய்துவிட்டது. மறு நிமிஷமே சமாளித்துக் கொண்டு, சரி நாம் போகலாம் என்றான் அவன். மாலதியிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினோம். அத்தியாயம் 6. அப்புறம் சில காலம் ரங்கபாஷ்யம் என்னை சந்தித்து பேச அடிக்கடி வந்து கொண்டிருந்தான். தரையில் காலை வைத்து அவன் நடந்ததாகவே தோன்றவில்லை. ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான். இந்த நாட்களில் அவனுக்கு எதை பார்த்தாலும் அழகாக இருந்தது, இன்பமயமாய் இருந்தது. பட்டுப்பூச்சி பறப்பதை பார்த்தால், சார் சார் அந்த பட்டுப்பூச்சியை பாருங்க, அது வர்ணச்சிறகை அடித்துக் கொண்டு பறப்பது என்ன அழகாக இருக்கிறது என்று கூறுவான். ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து, அடடா ஆகாசத்தின் நீல நிறம்தான் எத்தனை அழகு என்பான். அதே வானத்தில் மேகங்கள் படர்ந்து இருந்தால், அடடா வெள்ளை பஞ்சு திறனை போல் இந்த மேகங்கள் தான் என்ன அழகாக இருக்கின்றன, அவற்றில் சூரியகாந்தி பட்டுவிட்டால் ஒரே பொன்மயமாகி விடுகிறதை பார்த்தீர்களா என்பான். ஆஹா, இந்த தென்றல் காற்றுக்கு இவ்வளவு இனிமையும் சுகமும் எப்படித்தான் வந்ததோ, மந்த மாருதம் என்று தெரியாமலா பெரியவர்கள் சொன்னார்கள் என்று கூறுவான். ஒவ்வொரு சமயம் மனதை இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டு பேசுவான். சார், இந்த அதிசயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மாலதியை நான் முதலில் சந்தித்தது சில மாதங்களுக்கு முன்னாலே தான் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ யுக யுகமாக பழகியது போல் இருக்கிறது என்று ஒரு தடவை சொன்னான். அதெல்லாம் சரிதானப்பா, கல்யாண சாப்பாடு எப்போது போட போகிறாய் சொல்லு, தேதி நிச்சயமாகி விட்டதா என்று கேட்டேன். தேதி நிச்சயமானால் உங்களுக்கு தெரியாமலா இருக்கும்? முதலில் உங்களுக்குத்தான் சொல்வேன் சார். எனக்கும் உற்றார் உறவினர் அதிகம் பேர் இல்லை, நீங்கள் தான் கிட்டே இருந்து நடத்தி வைக்க வேண்டும் என்றான் ரங்கபாஷ்யம். இப்படி சொல்லிவிட்டு போன மறுநாளே அவன் உற்சாகம் அடியோடு குன்றி முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்தான். அவனை பார்த்து நான் திடுக்கிட்டு போனேன். என்னப்பா சமாச்சாரம், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க என்று கேட்டேன். அன்றைக்கு அரங்கமேடையில் பார்த்தோமே சார், அந்த தடியன் ஓயாமல் மாலதியை சுற்றி கொண்டே இருக்கிறான். எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? அவள் கன்னி பெண், அதோடு படித்த பெண், சர்வ சுதந்திரமாக வாழ்க்கை நடத்தி வந்தவள். அவள் பேரில் உன்னுடைய பாத்தியதையை நீ ஸ்தாபித்துக் கொள்வதுதானே. உன்னை கல்யாணம் செய்து கொள்ள அவளுக்கு இஷ்டமா இல்லையா என்று கராராக கேட்டுவிடு. மூடி மூடி வைப்பதில் என்ன பிரயோஜனம்? பேசப் போகிறாயோ சாகப் போகிறாயோ என்ற பழமொழியை கேட்டதில்லையா? வாயுள்ள பிள்ளைதான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும் என்றேன். உண்மைதான், உண்டு இல்லை என்று மாலதியை கேட்டுவிடத்தான் போகிறேன் என்றான் ரங்கபாஷ்யம். ஆனால் அவ்விதம் கேட்பதற்கு லேசில் அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. தள்ளி போட்டுக்கொண்டே காலம் தாழ்த்தினான். ஆனால் அதே சமயத்தில் வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டும் இருந்தான். அவன் மீது கோபித்துக் கொள்வதா அனுதாபப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் ரங்கபாஷ்யம் பீதிகரமான முகத்துடன் என்னுடைய அறைக்கு திடீரென்று வந்து சேர்ந்தான். சார், எனக்கு ஏதோ ஒரு பெரிய அபாயம் வரப்போகிறது, நீங்கள் தான் உதவி செய்து என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கூறினான். அவனுக்கு ஏதாவது மூளை கோளாறு நேர்ந்து விட்டதோ என்று எனக்கு சந்தேகமாகிவிட்டது. அவன் முகம் அப்படி பேயறைந்தவன் முகம் போல் இருந்தது. பேச்சில் அவ்வளவு பதட்டமும் பயங்கரமும் தொனித்தன. சற்று ஆறுதலாக பேசிவிட்டு, என்ன விஷயம் என்று சொல்லு, என்னால் முடிந்த உதவியை உனக்கு அவசியம் செய்கிறேன் என்று கூறினேன். யாரோ ஒருவன் அடிக்கடி என்னை பின்தொடர்ந்து வருகிறான். என்னை கொலை செய்ய வருகிறானோ இல்லை வேறு நோக்கத்துடன் வருகிறானோ தெரியவில்லை. நான் இருக்கும் அறைவாசலில் வந்து அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறான். யார் என்று பார்க்க அருகில் சென்றால் மறைந்து விடுகிறான். என்னுடைய அறைக்கு போகவே எனக்கு பயமாக இருக்கிறது. உங்களுடனேயே சில நாட்கள் நான் இருந்து விடட்டுமா என்று கேட்டான். பேஷாக இரு அப்பனே, ஆனால் உன்னுடைய பயம் வீண் பயமாகவும் இருக்கலாம் அல்லவா? யாரோ உன்னை பின்தொடர்வதாக நீ நினைப்பது வெறும் பிரம்மையாக இருக்கலாம் அல்லவா? இந்த மாதிரி பிரமை சில சமயம் நல்ல அறிவாளிகளுக்கும் ஏற்படுவதுண்டு. சமீபத்தில் ஒரு பெரியவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் ஆராய்ச்சியில் சிறந்த அறிஞர் என்று பிரசித்தி பெற்றவர்.
ஆனால் உலகமெல்லாம் தம் பெயரை கெடுப்பதற்கு சதி ஆலோசனை செய்வதாக அவருக்கு ஒரு பிரமை. 2 பேர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை கண்டால் உடனே, பார்த்தாயா, அவர்கள் என்னை பற்றித்தான் ஏதோ அவதூறு பேசுகிறார்கள், அவர்கள் பேரில் வழக்கு தொடர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பாராம். அம்மாதிரி நீயும் ஆகிவிடக் கூடாது என்று கூறினேன். இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரங்கபாஷ்யம் என் கையை பிடித்து இழுத்துச் சென்று அறையின் பால்கனி வழியாக வெளியே பார்க்க பண்ணினான். அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் வீதி விளக்கின் வெளிச்சம் விழாத ஒரு கம்பத்தின் மறைவில் யாரோ ஒரு ஆள் நிற்பது தெரிந்தது. யாரோ ஒரு மனிதன் சந்தேகாஸ்பதமாக தான் மறைந்து நிற்கிறான் அங்கே. அதனால் என்ன, காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இருக்கலாம் அல்லவா என்றேன் நான். சில நாட்களுக்கு பிறகு மாலதி நடித்த நாடகம் எழுதிய தினகரனை நான் சந்திக்க நேர்ந்தது. அவன் என்னோடு வலிய பேச்சு கொடுத்தான். உங்களோடு ஒருவர் நாடகத்துக்கு வந்திருந்தாரே, அவர் பெயர் என்ன என்று கேட்டான். ரங்கபாஷ்யம் என்று கூறினேன். அது அவருடைய உண்மை பெயர் அல்ல என்று சொல்லி என்னை திடுக்கிடச் செய்தான். எதனால் சொல்கிறீர் என்று கேட்டேன். உங்களுக்கு எத்தனை நாட்களாக அவரை தெரியும்? சுமார் 1 வருஷ காலமாக தெரியும். அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன். இதோ இந்த குரூப் போட்டோவில் உள்ள இந்த படத்தை பாருங்கள், இதன் கீழே எழுதியிருக்கும் பெயரையும் படித்து பாருங்கள் என்றான் தினகரன். அவன் சுட்டிக்காட்டிய உருவம் கொஞ்சம் ரங்கபாஷ்யத்தின் சாயலாக இருந்தது. கீழே KR ராமானுஜம் என்ற பெயரும் போட்டிருந்தது. ஆனால் ஒரு குரூப் போட்டோவில் உள்ள சிறிய மங்கலான உருவத்தை கொண்டு நிச்சயமாக என்ன முடிவு செய்துவிட முடியும்? இதிலிருந்து எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் அதை பற்றி என்ன கவலை? பெயரை மாற்றி வைத்துக் கொள்ள ஒருவர் இஷ்டப்பட்டால் அதை நாம் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டேன். நான் அதற்காக சொல்லவில்லை சார். ஆள் மாறாட்டம் செய்து ஒரு அபலை பெண்ணை ஏமாற்றி வசப்படுத்திக் கொள்வது என்றால் இது மிகவும் மோசமான காரியம் இல்லையா? அப்படிப்பட்ட ஈனச் செயலை தடுப்பது நம்முடைய கடமை இல்லையா என்றான். எனக்கு வேறு பல கடமைகள் இருக்கின்றன, இப்போது இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொல்லி பேச்சை வெட்டினேன். ஆனால் என் மனம் ஓரளவு நிம்மதியை இழந்துவிட்டது. அத்தியாயம் 7. இன்னொரு நாள் ரங்கபாஷ்யம் வந்தான். முகம் அடைந்திருந்த மாறுதலை சொல்லி முடியாது. அன்று ஆகாச விமான பயணத்தில் அவனை பார்த்த போதிருந்த பால்வடியும் முகம் எங்கே? பீதி நிறைந்த பிரம்மஹத்தி கூத்தாடிய இப்போதைய முகம் எங்கே? அவனை பார்த்ததும் நானே பேச்சை ஆரம்பித்து விட்டேன். என்னடாப்பா, மாலதி கடைசியில் கையை விரித்து விட்டாளா? ஏன் இவ்வளவு சோகம் என்றேன். இல்லை இல்லை, மாலதி என்னை மணந்து கொள்ள தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டாள். ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதாம். அதை நிறைவேற்றும் வரையில் சில நாட்கள் பொறுத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அதற்குள் இந்த பேரிடி என் தலையில் விழுந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே ஒரு பத்திரிகை துணுக்கை எடுத்து நீட்டினான். அதில் பின்வருமாறு எழுதுகிறார். விருதாச்சலம் செட்டியாரின் கம்பெனியில் மேனேஜர் வேலை பார்க்கும் ரங்கபாஷ்யத்திற்கு எச்சரிக்கை. அவன் மிஸ் மா என்னும் பெண்ணை மறந்துவிட்டு 1 வாரத்திற்குள் சென்னை பட்டணத்தை விட்டு போய்விட வேண்டியது. அப்படி போகாவிட்டால் அவனுடைய பூர்வாசிரம பெயரையும் மோசடிகளையும் பற்றி தக்க ஆதாரங்களுடன் இந்த பத்திரிகையில் அம்பலப்படுத்தப்படும். ஜாக்கிரதை. இதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது. இதற்காகவா இப்படி இவன் மிரண்டு விட்டான்? இந்த மாதிரி ஆபாச பத்திரிகைகளை நீ ஏன் வாங்கி பார்க்கிறாய்? பார்த்து மனதை குழப்பிக் கொள்ளுகிறாய்? உனக்கு வேறு வேலை கிடையாதா என்று கேட்டேன். இல்லை, நான் வாங்கவில்லை சார். இதை மெனக்கிட்டு பத்திரிகையிலிருந்து வெட்டி யாரோ எனக்கு தபாலில் அனுப்பியிருக்கிறான். இதை எழுதிய ஆளாகவே தான் இருக்க வேண்டும் அவன் என்று கூறினான். இப்படிப்பட்டவர்களின் தந்திரமே இதுதான். அதில் நீ ஏன் விழுந்து விட வேண்டும்? சுக்கு நூறாய் கிழித்தெறிந்து விட்டு நிம்மதியாக உன்னுடைய வேலையை பார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களின் பொது காரியங்களை பற்றி விமர்சனம் எழுதுவது பத்திரிகை தர்மம். அதற்கு மாறாக தனிப்பட்ட மனிதர்களின் குட்டை வெளியிடுவதாக சொல்லுகிறவர்கள் பத்திரிகைக்காரர்களே அல்ல. இதையெல்லாம் படிப்பதும் பிசகு, காதில் போட்டுக் கொள்வதும் பிசகு. இப்படிப்பட்ட அவதூறுகளினால் உனக்கு கெடுதல் ஒன்றும் நேர்ந்து விடாது. தைரியமா இரு. இவ்வாறு கூறி சில உதாரணங்களுடன் எடுத்து காட்டினேன். தமிழ்நாட்டில் சில பிரமுகர்களை பற்றி என்னவெல்லாமோ வாயில் வைத்து சொல்லத்தகாத ஆபாச அவதூறுகள் சில கந்தல் பத்திரிகைகளில் வெளிவந்தன. அதனால் எல்லாம் அந்த பிரமுகர்களுக்கு என்ன குறைந்து போய்விட்டது? ஒன்றுமில்லை என்பதை எடுத்துச் சொன்னேன். அதற்கு ரங்கபாஷ்யம் சொன்ன பதில் என்னை உண்மையில் திணறி திக்குமுக்காட செய்துவிட்டது. அந்த பிரமுகர்களை பற்றியெல்லாம் எழுதியவற்றில் உண்மை இருந்திருக்காது. ஆகையால் அவர்கள் கவலையற்று நிம்மதியாய் இருந்தார்கள். ஆனால் என் விஷயத்தில் இதில் எழுதியிருப்பது உண்மையாயிற்றே, நான் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும் என்று கூறினான். பிறகு நான் நயமாக பேசி வற்புறுத்தி கேட்டதன் பேரில் அவன் தனது பூர்வீக கதையை கூறினான். ரங்கபாஷ்யத்தின் உண்மை பெயர் ராமானுஜம்.
அவன் கல்கத்தாவில் ஒரு பெரிய முதலாளியிடம் அந்தரங்க காரியதரிசியாக வேலை பார்த்து வந்தான். முதலாளி பல தொழில்களில் ஈடுபட்டவர். அதோடு யுத்த கான்ட்ராக்டுகளும் எடுத்திருந்தார். அவருக்கு சில எதிர்பாராத பொருளாதார கஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன. இதனால் முறை தவறான காரியங்கள் சிலவற்றை செய்துவிட்டார். எஜமான விசுவாசம் கருதி அதற்கெல்லாம் ராமானுஜமும் உடந்தையாக இருக்க நேர்ந்தது. உண்மையில் மோசடி ஒன்றும் இல்லை என்றும் எல்லாம் சில நாட்களில் சரிபடுத்தப்படும் என்றும் முதலாளி உறுதி சொன்னதை நம்பினான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் நம்பியதெல்லாம் பொய்யாகிவிட்டது. முறை தவறுகளும் ஊழல்களும் வெளியாகிவிட்டன. அந்த ஊழல்களில் முதலாளி கான்ட்ராக்டரை தவிர பெரிய பெரிய ICS உத்தியோகஸ்தர்கள், இன்ஜினியர்கள் ஆகியோரும் சம்பந்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் செல்வாக்கின் காரணமாக தப்பித்துக் கொண்டார்கள். அதற்கெல்லாம் பாவம் ராமானுஜமே பொறுப்பாக்கப்பட்டார். அவனை கைது செய்து விசாரணையும் நடந்தது. ஏழையின் பேச்சு அம்பலம் ஏறவில்லை. ராமானுஜத்தின் பேரில் குற்றம் ருசுவாகி அவனுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை கிடைத்தது. சிறையில் 1.5 வருஷம் கழித்த பிறகு இந்தியா தேசம் சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திர நன்னாளில் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற காங்கிரஸ் மந்திரிகள் சிறை கைதிகள் சிலருக்கு விடுதலை கொடுத்தார்கள். ராமானுஜத்தை பற்றி சிறை அதிகாரிகள் மிக நல்ல அறிக்கை அனுப்பியிருந்தபடியால் ராமானுஜமும் விடுதலை பெற்றான். சென்னைக்கு வந்து முற்றும் புதிய வாழ்க்கை தொடங்கினான். மோசடி வழக்கில் அடிபட்ட பழைய பெயர் வாழ்க்கையில் வெற்றிக்கு இடையூறாய் இருக்கும் என்று கருதி பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு ஸ்ரீ மருதாச்சலம் செட்டியார் கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்தான். அவனுடைய பொருளாதார அறிவின் காரணமாக அதிசீக்கிரத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வந்தான். புதிய முதலாளியான செட்டியார் தமது தொழில்களின் முழு பொறுப்பையும் அவனிடமே பூரணமாக நம்பிவிட்டிருந்தார். பழைய கல்கத்தா வாழ்க்கையும் அதில் ஏற்பட்ட அனுபவங்களும் ஒரு பயங்கரமான கனவு என்று எண்ணி ரங்கபாஷ்யம் அதையெல்லாம் மறந்துவிட்ட சமயத்தில் இந்த பேரிடி அவன் தலையில் விழுந்துவிட்டது. யாரோ ஒரு கிராதகன் அவனுடைய பழைய வாழ்க்கையை தோண்டி எடுத்து அதன் சம்பவங்களை அம்பலப்படுத்தவும் தயாராயிருந்தான். மேலே கண்ட சோக கதையை கூறிவிட்டு ரங்கபாஷ்யம் சொன்னதாவது: நான் மோசடி வழக்கில் தண்டனை அடைந்த கைதி என்பது வெளியானால் என் கம்பெனி முதலாளி என்னை வேலையில் இருந்து உடனே அனுப்பிவிடுவார். மாலதியும் என்னை கண்ணெடுத்தும் பார்க்க போவதில்லை. அவள் மனது புண்ணாகும். எனக்கும் அவள் முகத்தை ஏறெடுத்து பார்க்க இனி தைரியம் உண்டாகாது. ஆகையால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பெங்களூருக்கு போய்விடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். என்னுடைய பெங்களூர் விலாசம் உங்களுக்கு மட்டும் தெரிவிக்கிறேன். நீங்கள் யாருக்கும் சொல்லவில்லை என்று உறுதி கொடுக்க வேண்டும். ஏதாவது முக்கிய விஷயம் இருந்தால் மட்டும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ரங்கபாஷ்யம். அவன் மோசடி வழக்கில் அநீதிக்கு ஆளானதை பற்றி கூறியதை நான் பரிபூரணமாக நம்பினேன். இம்மாதிரி பொய் முதலாளிகள் செய்த குற்றங்களுக்கு சம்பள ஊழியர்களை பொறுப்பாக்கிய வேறு சில சம்பவங்களும் அறிந்திருந்தேன். பிற்பாடு அந்த முதலாளிகளே அகப்பட்டு கொண்டதை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தேன். ஆகவே ரங்கபாஷ்யத்திடம் உண்மையில் எனக்கு அனுதாபம் தான் உண்டாயிற்று. இது என்ன பைத்தியம்? உன்னிடம் மாலதி உண்மை காதல் கொண்டிருப்பது உண்மையானால் இதற்காக அவள் மனதை மாற்றிக்கொள்வாளா? உன் கம்பெனி முதலாளியை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் மாலதி அத்தகைய நீச குணம் உள்ளவள் அல்ல என்று நிச்சயமாக சொல்லுவேன். உன்னுடைய உண்மை நிலையை அறிந்தால் அவள் உன்னிடம் கொண்ட அன்பு அதிகமாகவே ஆகும் என்று கூறினேன். தயவு செய்து மன்னியுங்கள். இத்தகைய பழியோடு அவள் முகத்தை ஏறெடுத்து பார்க்க என்னால் முடியவே முடியாது என்றான் ரங்கபாஷ்யம். அவனுடைய முடிவை மாற்றச் செய்ய நான் பட்ட பிரயாச எதுவும் விழலுக்கு இறைத்த நீராயின. மாலதி அவனிடம் அத்தகைய சலனமற்ற உறுதியான காதல் கொண்டிருந்ததாக அவன் நம்பவில்லை என்றும் தெரிந்தது. அவளுடைய மனதில் ஏற்கனவே தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை பலப்படுத்தி அவனை நிராகரிக்கும்படி செய்ய இந்த பழைய துரதிர்ஷ்ட சம்பவம் போதுமானதல்லவா? எல்லாம் விதியின்படி நடக்கும் என்று விதிமேல் பாரத்தை போட்டுவிட்டு ரங்கபாஷ்யம் கூறியதற்கு உடன்பட்டேன். பாவம், அவன் பட்ட வேதனையை என்னால் ரசிக்க முடியும். காலமும் கடவுளும் தான் அவனுடைய துன்பத்தை போக்கி நிம்மதி அளிக்க வேண்டும். அத்தியாயம் 8. ரங்கபாஷ்யம் பெங்களூருக்கு போன பிறகு பல தடவை மாலதி என்னுடன் டெலிபோனில் பேசி அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா என்று கேட்டாள். நானும் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை கருதி தெரியாது என்று சொல்லி வந்தேன். ஒரு நாள் என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறினாள். என்னுடைய பிரம்மச்சாரி அறைக்கு அவளை வரச் சொல்ல இஷ்டப்படாமல் நானே அவளுடைய ஜாகைக்கு போனேன். அப்போதுதான் அவள் மனதில் ஒரு பகுதியை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ரங்கபாஷ்யத்திடம் அவள் உண்மையான காதல் கொண்டிருந்தாள் என்பதில் சந்தேகமே இல்லை. நாடகத்தை எழுதிய தினகரனை அவள் வெறுத்தாள் என்பதிலும் ஐயமில்லை.
என் தந்தை காலமான போது எனக்கு ஒரு பணி இட்டுவிட்டு போனார். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்குள் உங்கள் சிநேகிதர் என்ன நினைத்தாரோ என்னமோ தெரியவில்லை, தகவல் தெரிவிக்காமல் எங்கேயோ போய்விட்டார். இந்த போக்கிரி தினகரன் அவரிடம் ஏதாவது பொய்யும் புழுகும் சொல்லியிருப்பானோ என்று கூட சந்தேகிக்கிறேன். இப்படியெல்லாம் உலகத்தில் விஷமக்காரர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள். அவர்கள் பேச்சை எல்லாம் நம்பிவிடலாமா? இப்படி உங்கள் சிநேகிதர் செய்து விட்டாரே, இனி என் வாழ்க்கை பாழானது போலதான், நான் பெரிய துரதிர்ஷ்டக்காரி என்று சொல்லி மாலதி பொலபொலவென்று கண்ணீர் உகுத்தாள். அவளுடைய துயரத்தை தீர்க்கும் சக்தி என்னிடம் இருந்தது. ஆனால் அதை உடனே பிரயோகித்து விட நான் விரும்பவில்லை. மேலும் அவள் மனதை நன்றாக அறிந்து கொள்ள விரும்பினேன். ரங்கபாஷ்யத்தின் பூர்வோத்திரத்தை அறிந்த பிறகும் இதே மனோபாவம் அவளுக்கு இருக்குமோ என்னவோ, யார் கண்டது? அதை பற்றி உடனே சொல்லி பரீட்சை பார்க்கவும் நான் விரும்பவில்லை. கொஞ்சம் விட்டு பிடிக்க எண்ணினேன். ஆனால் தினகரனை பற்றி மட்டும் கொஞ்சம் விசாரித்து வைத்தேன். அவன் என் தாயார் வழியில் கொஞ்சம் தூரத்து உறவு. அந்த உரிமையை கொண்டாடி என்னை தொல்லைப்படுத்துகிறான். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்று நம்பி அதை பறிக்க பார்க்கிறான். ஆனால் பணம் என்னுடையதல்ல என்பது அவனுக்கு தெரியாது. சொன்னாலும் தெரிந்து கொள்ள மாட்டான். ஒரு நாள் அவனை நன்றாக திட்டி பாடம் கற்பித்து விரட்டிவிடப் போகிறேன். அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டான் என்று கூறினாள். தினகரனை பற்றிய வரையில் மாலதி பரிபூர்ண வெறுப்பை கொண்டிருந்தாள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இதுவே ஓரளவு எனக்கு திருப்தியையும் மனச்சாந்தியையும் கொடுத்தது. மற்றொரு நாள் அந்த கிராதகன் தினகரன் என்னை தேடி வந்தான். ரங்கபாஷ்யத்தை பற்றி விசாரித்தான். தகவல் தெரியாது என்றேன். அது என்ன திடீரென்று மறைந்து விட்டான்? காரணம் ஏதேனும் தெரியுமா என்று கேட்டான். தெரியாது என்றே நான் மீண்டும். எனக்கு தெரியும் என்று சொல்லி ரங்கபாஷ்யம் காட்டிய அதே பத்திரிகை துணுக்கின் இன்னொரு பிரதியை என்னிடம் காட்டினான். இதனால் தான் அந்த மோசடிக்காரன் ஓடி போயிருக்க வேண்டும் என்று கூறினான் தினகரன். தனி மனிதர்களின் சொந்த வாழ்க்கையை பற்றி எழுதுவதையே தொழிலாக கொண்ட பத்திரிகைகளை பற்றி நான் பலமாய் திட்டி கண்டித்தேன். அதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அவனுடைய தலைக்கு இது தகுந்த குள்ளா என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினால் தான் மாலதியிடம் சொல்லிக் கொள்ளாமலும் விலாசம் கூட தெரிவிக்காமலும் இந்த ஊரை விட்டே ஓடி போய்விட்டான் என்றான் தினகரன். தினகரனை மேலும் ஆழம் பார்க்க எண்ணி, அப்படியானால் மாலதி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு போட்டி ஒளிந்தது என்று சொல்லுங்கள் என்று கூறினேன். ஆனாலும் ஸ்திரீகளின் விஷயமே விசித்திரமானது. இன்னும் அந்த மோசக்காரனிடமே அவள் ஈடுபட்டு இருக்கிறாள். அவன் எங்கே போனான் என்று என்னை விசாரிக்க சொல்லுகிறாள். நன்றாய் இருக்கிறது அல்லவா இது? ஆனால் இன்னும் இந்த பத்திரிகையின் விஷயம் அவளுக்கு தெரியாது. இன்றைக்கு சொல்லத்தான் போகிறேன் என்றான் அவன். இந்த மாதிரி எச்சரிக்கை இப்பத்திரிகையில் எழுதிவிட்டது யார்? நீர்தானா என்று கேட்டேன். இல்லை, நான் இல்லை. என்னை போலவே ரங்கபாஷ்யத்தின் மோசடியை வெளிப்படுத்துவதில் சிரத்தையுள்ள வேறு யாரோ இருக்க வேண்டும். ஆனால் இதில் உள்ள விஷயம் உண்மை என்பதில் சந்தேகமில்லை. எனக்கே நன்றாய் தெரியும். உங்களிடம்தான் முன்னமே சொல்லி இருக்கிறேனே. கொஞ்சம் இருந்த சந்தேகமும் அவன் ஓடி போனதிலிருந்து நீங்கிவிட்டது என்றான் தினகரன். அப்படியானால் மாலதியிடம் இதை பற்றி சொல்லத்தான் போகிறீராக்கும் என்று கேட்டேன். இப்பொழுது நேரே அவள் வீட்டுக்குத்தான் போகிறேன் என்றான் தினகரன். அவன் மாலதியை பார்ப்பதன் விளைவு என்ன ஆகப் போகிறது என்று மிகுந்த ஆவலுடன் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அத்தியாயம் 9. மறுநாள் மாலதியே என்னை தேடிக்கொண்டு என் அறைக்கு வந்துவிட்டாள். உங்கள் சிநேகிதரை எப்படியாவது உடனே கண்டுபிடிக்க வேண்டும். முக்கியமான காரியம் இருக்கிறது. பத்திரிகையில் விளம்பரம் போட்டு பார்க்கலாமா என்றாள். பத்திரிகையில் போடுவதனால் பயன் ஒன்றும் ஏற்படாது. நானே வேறு விதத்தில் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன? எனக்கு தெரியப்படுத்தலாமா என்று கேட்டேன். உங்களுக்கும் தெரிய வேண்டியதுதான். இல்லாவிட்டால் அவரை கண்டுபிடிப்பதில் எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களே என்றாள் மாலதி. மாலதி கூறியதிலிருந்து நேற்று தினகரன் என்னை பார்த்த பிறகு நேரே மாலதியை சந்திக்க சென்றான் என்று தெரிந்தது. சந்தித்து மேற்படி பத்திரிகை துணுக்கை அவளிடம் காட்டினான். மோசடி வழக்கில் 2 வருஷம் தண்டனை அடைந்தவன் ரங்கபாஷ்யம் என்றும் அதனாலேயே இந்த விளம்பரத்தை கண்டதும் ஓடி மறைந்து விட்டான் என்றும் அவன் தெரிவித்திருந்தான். ஆனால் இதன் மூலம் அவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அதற்கு நேர் விரோதமான பலன்தான் உண்டாயிற்று. அந்த மோசடி வழக்கை பற்றி உமக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும் என்று மாலதி தினகரனை கேட்டாள். நீ கேட்டதனாலேயே சொல்லுகிறேன். கல்கத்தாவிலே உன் தகப்பனார் நடத்திய கம்பெனியில் வேலை பார்த்தவன் தான் இவன். அந்த கம்பெனி வேலைகளேதான் மோசடி செய்து விட்டான். நீ அப்போது கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தாய். உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் தந்தை இவனை முழுவதும் நம்பி கம்பெனி பொறுப்புகளை எல்லாம் ஒப்புவித்திருந்தார். நம்பியவருக்கு துரோகம் செய்து விட்டான் இவன். இவனுடைய வழக்கு கல்கத்தாவில் நடந்தபோது
தற்செயலாக நான் கல்கத்தா வந்திருந்தேன். உன் தந்தையுடன் கோர்ட்டுக்கே போயிருந்தேன். 2 வருஷம் சிறை தண்டனை இவனுக்கு அப்போது கிடைத்தது. தண்டனை முடிந்த பிறகு இங்கு வந்து பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு காலட்சேபம் நடத்தி வருகிறான். இப்போது பார்க்கும் வேளையிலும் என்னென்ன மோசம் செய்து வந்தானோ தெரியாது. இந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு அவன் தலைமறைவாகி விட்டதிலிருந்தே அவன் யோகியதை தெரியவில்லையா என்று தினகரன் சாங்கோபாங்காக ரங்கபாஷ்யத்தின் மீது புகார்களை கொட்டி அளந்தான். அவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த மாலதி கடைசியில், இந்த பத்திரிகை விளம்பரம் நீங்கள் தானே போட்டீர்களா என்று கேட்டாள். ஆமாம், நான் தான் போட்டேன். உண்மையை சந்தேகமற தெரிந்து கொள்வதற்காக போட்டேன். அதற்கு பலன் இப்போது கிடைத்து விட்டது. ஆசாமி இந்த ஊரை விட்டே கம்பி நீட்டி விட்டான் பார் என்றான் தினகரன். ஆனாலும் உம்மை போன்ற நீச குணமுள்ளவனை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றாள் மாலதி. இதை கேட்ட தினகரனுக்கு தூக்கி வாரி போட்டது. மாலதியின் போக்கு அவனுக்கு புரியவில்லை. பிறகு மாலதி நன்றாக புரியும்படி சொன்னாள். ஏதோ ஒருவன் துரதிர்ஷ்டத்தினால் கஷ்டத்துக்கு உள்ளாகலாம். அதையெல்லாம் மறந்து புதிய வாழ்க்கை நடத்த முயற்சிக்கலாம். இம்மாதிரி மெனக்கெட்டு ஒருவருடைய பூர்வாந்திரங்களை அறிந்து பத்திரிகைகளிலும் விளம்பரப்படுத்துவது போன்ற சண்டாளத்தனம் வேறு என்ன இருக்க முடியும்? உம்முடைய முகத்திலேயே இனி நான் விழிக்க விரும்பவில்லை. என்னை பார்க்க வரவே வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லி தினகரனை அனுப்பிவிட்டாள். தினகரனும் பெண் குலத்தின் முட்டாள்தனத்தையும் இழி குணத்தையும் ஒரு அத்தியாயம் நிந்தித்து விட்டு போய்விட்டான். பிறகுதான் மாலதி என்னை தேடி வந்தாள். ரங்கபாஷ்யத்தை உடனே பார்த்தாக வேண்டும். என்னால் அவருக்கு நேர்ந்த கஷ்டத்துக்கு அவரிடம் கட்டாயம் நான் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று கூறினாள். நீங்கள் மன்னிப்பு கேட்பானேன், எதற்காக என்றே நான். என் காரணமாகத்தானே அவருக்கு தினகரன் இத்தகைய கஷ்டத்தை உண்டாக்கினான். அவர் ஊரை விட்டு ஓடும்படியாயிற்றே. இதை தவிர இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது என்று மாலதி மெதுவாக கூறினாள். அந்த முக்கியமான இன்னொரு காரணத்தை கேட்ட பிறகு என்னுடைய தயக்கம் தீர்ந்து விட்டது. பெங்களூருக்கு நானே மாலதியை அழைத்துச் செல்வது என்று தீர்மானித்தேன். அத்தியாயம் 10. பெங்களூர் மெயில் துரிதமாய் போய்கொண்டிருந்தது. வெளியில் காற்றும் மழை தூறலுமாய் இருந்தபடியால் ரயிலின் கண்ணாடி கதவுகள் மூடப்பட்டிருந்தன. அந்த கதவுகளில் சலசலவென்று தூற்றல் அடித்து சொட்டு சொட்டாய் ஜலம் வடிந்து கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் விஷயம் என்னவென்பதை வாசகர்களுக்கு தெரிவித்து விடுகிறேன். ராமானுஜம் கல்கத்தாவில் எந்த முதலாளியிடம் வேலை பார்த்து வந்தானோ அந்த முதலாளிதான் மாலதியின் தந்தை. ராமானுஜம் சிறை சென்ற பிறகு அவருடைய கம்பெனி பலவித கஷ்டங்கள் அடைந்து நஷ்டமாகி வந்தது. தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன் கல்கத்தாவில் நடந்த பயங்கர கலவரத்தில் அவருடைய கட்டடம் ஒன்று தீப்பிடித்து எரிந்து போயிற்று. தேசம் சுதந்திரம் பெற்றவுடன் கல்கத்தாவில் ஏற்பட்ட டாக்டர் PC கோஷின் கடுமையான ஆட்சியில் கள்ள மார்க்கெட் வியாபாரம் அடியோடு படுத்துவிட்டது. இதனால் எல்லாம் மாலதியின் தந்தை நோயில் விழுந்து படுத்த படுக்கையானார். டாக்டர்களும் கையை விரித்து விட்டார்கள். இறுதி காலத்தில் அவருடைய மனசாட்சி அவரை மிகவும் உறுத்தியது. முக்கியமாக தம்மை பூரணமாக நம்பி விசுவாசத்துடன் வேலை செய்த ராமானுஜத்துக்கு செய்த அநீதி அவருடைய நெஞ்சில் பெரும் பாரமாக அழுத்தியது. அவனை கண்டுபிடிக்க அவர் ஆன மட்டும் முயன்றும் முடியவில்லை. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவன் வேறு பெயர் வைத்துக் கொண்டு விட்டான் அல்லவா. தன் அருமை மகளாகிய மாலதியிடம் விஷயத்தை சொல்லி எப்படியாவது ராமானுஜத்தை கண்டுபிடித்து இந்த கடிதத்தை சேர்ப்பிக்க வேண்டும் என்று ஒப்புவித்தார். தான் அவனுக்கு செய்த தீங்குக்கு பரிகாரமாக 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து விட்டு போனார். ரங்கபாஷ்யம் என்கிற ராமானுஜம் கடிதத்தை படித்து முடித்ததும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு என்னை பார்த்து, சார், அந்த புண்ணியவான் என்னை இவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கிவிட்டு அவ்வளவையும் 10,000 ரூபாயினால் துடைத்து விடலாம் என்று பார்க்கிறார். இந்தாருங்கள், இந்த பணத்தை அவருடைய செல்ல குமாரியிடமே கொடுங்கள் என்று உரையோடு எடுத்தெறிந்தான். அப்போது மாலதிதான் பெண் என்பதை காட்டிவிட்டாள். கலகலவென்று அவள் கண்ணீர் பெருக்கி விம்மினாள். அதை பார்த்த ராமானுஜம் எழுந்து அவள் அருகில் ஓடி வந்தான். ஆனால் அருகில் வந்ததும் இன்னது செய்வதென்று தெரியாமல் அவனும் விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டான். அவர்கள் ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்திக் கொள்ளட்டும் என்று வெளியேற பார்த்தேன். சார் சார், கொஞ்சம் இருங்கள் என்றான் ராமானுஜம். நான் தயங்கி நின்றேன். கண்களை துடைத்துக் கொண்டு, சொல்வதை பூராவும் சொல்வதற்கு முன் அழுதால் நான் என்ன செய்கிறது? இவளுடைய அப்பா எனக்கு செய்த தீங்குக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டுமானால் அதற்கு வேறு ஒரு வழி இருக்கிறது. விலையில்லா செல்வமாகி அவருடைய பெண்ணை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு சம்மதமா என்று இவளை கேட்டுச் சொல்லுங்கள் என்றான் ராமானுஜம். மாலதியும் தன் கண்களை துடைத்துக் கொண்டு, அது எப்படி சார் முடியுமா? சுதந்திர பாரத நாட்டில் பெண்களுக்கு மட்டும் சுதந்திரம் இல்லையா என்று கேட்டாள்.
அப்படியானால் மெனக்கெட்டு எதற்காக என்னை தேடி வர வேண்டும்? இந்த பணம் யாருக்கு வேண்டும்? இதை எடுத்துக்கொண்டு போகச் சொல்லுங்கள் என்றான் ராமானுஜம் கோபமாக. சொல்வதை முழுவதும் கேட்பதற்குள் எதற்காக இவர் அவசரப்படுகிறார் சார்? சார், நான் என் சொந்த இஷ்டத்திற்காக என் சுதந்திரத்தை கூட இவருக்காக என்னை விட்டுக் கொடுத்து விட்டேனே. என் தகப்பனார் எப்படி என்னை இவருக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டாள் மாலதி. அவர்களை விட்டு விட்டு நழுவுவதற்கு அதுதான் சரியான சமயம் என்று நான் வெளியேறினேன். ஒரு மாதத்திற்கு முன்பு ராமானுஜம் தம்பதிகளை பார்த்தேன். பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் தினகரனை பற்றியும் பேச்சு வந்தது. அவனை 2 பேரும் சேர்ந்து நிந்தித்ததை என்னால் பொறுக்கவே முடியவில்லை. எதற்காக அந்த அப்பாவியை திட்டுகிறீர்கள்? அவன் பத்திரிகையில் அனாமதேய கடிதம் எடுத்ததினால் தானே நீங்கள் இன்று இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அனாமதேய கடிதம் அவனா எழுதினான்? அழகுதான் போங்கள் சார் என்றாள் மாலதி. திடீரென்று என் மனதில் ஒரு பீதி உண்டாயிற்று. ஒருவேளை நான் அந்த கடிதத்தை எழுதினதாக இவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ என்று. பின் யார் எழுதியது? வேறு யாரையாவது சந்தேகிக்கிறீர்களா என்று கேட்டேன். சந்தேகமில்லை சார், யார் எழுதியது என்று நிச்சயமாக தெரியும் என்றாள் மாலதி. இன்னும் அதிக பீதியுடன், யார்தான் எழுதியது? உனக்கு அது எப்படி நிச்சயமாக தெரியும் என்று மாலதியை பார்த்து கேட்டேன். நான் தான் எழுதினேன். அது எனக்கு நிச்சயமாக தெரியாமல் எப்படி இருக்க முடியும் என்றாள் மாலதி. இந்த சுதந்திர யுகத்து புதுமை பெண்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்ய மாட்டார்கள் என்று யார்தான் நிச்சயமாக சொல்ல முடியும்? அமரர் கல்கி எழுதிய மாலதியின் தந்தை சிறுகதை முற்றும்.